ரொம்ப நாளாகவே இன்குபேட்டர் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் ஆன்லைனில் ஒரு பேஜை பார்த்து ஆர்டர் போட்டுட்டேன். இப்போ வந்திருக்கு போல். அதனால் ஃபோன் பண்ணாங்க. நானும் ரிசீவ் பண்ண கிளம்பிட்டேன். இப்போ கொரியர் சர்வீஸ் தெரியுது பாருங்கள், அதில் தான் வந்திருக்கு. வழக்கம் போல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட எடுத்து பாக்ஸ் வாங்கியாச்சு. பாக்ஸில் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணேன். ஒரு வீட்டுக்கு எடுத்து வந்துட்டேன். வீட்டுக்கு எடுத்து வரும்போது தான் தெரிஞ்சு ஒரு டேமேஜ் இருக்குது, லைட்டாக தெரியும் பாருங்கள். இது ஃபுல்லாகவே டேப் போட்டிருந்தாங்க. ஒரு பிளேட் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சுற்றியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. உள்ளார ஒயர் கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். உள்ளார அடாப்டர் பல்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அடாப்டரும் கீழே ஆடக்கூடாதுன்னு சொல்லி டேப் போட்டு ஒட்டியிருந்தாங்க. அதையும் பிளேட் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் பல்பெல்லாம் கரெக்டாக எரியுதுன்னு சொல்லி செக் பண்ணலான்னு சுவிட்சை போட்டாச்சு. பல்பு ஃபேன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மீண்டும் முட்டையை அடை வைக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். பாய். இன்றைக்கி டே 1 முட்டையை திருப்பி விடணும், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நாள் நான் சொல்கிறேன் என்னாச்சுன்னு. டெய்லியுமே உள்ள பல்ப் போடுறதுனால தண்ணி கம்மியாகும், அதனால் ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க இன்குபேட்டர் கொடுக்குறவங்க. நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அப்புறம் முட்டையெல்லாம் திருப்பி விடணும்னு சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி. அப்புறம் நைட்டு ஒரு வாட்டி திருப்பி விடணும். நானும் ஒவ்வொரு முட்டையாக திருப்பி விட்டேன். சில முட்டை லைட்டுக்கு நேராக வச்சது மட்டும் வெயிட்டாக இருந்துச்சு மற்ற முட்டையை கம்பேர் பண்ணும்போது. அது ஏன்னு தெரில, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு சுத்தமாக இன்குபேட்டரை பற்றி ஐடியாவே இல்லை. எல்லா முட்டையும் ஒன்று திருப்பி விட்டேன். திருப்பியும் க்ளோஸ் பண்ணிடணும். முட்டை திருப்பினதில் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாக்ஸ் ஓப்பனில் இருந்துச்சு. 33 ஆகிடுச்சு டெம்பரேச்சரு. திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பாக்ஸ் க்ளோஸ் பண்ணேன். இப்போ 36 வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 37.5 வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் என்னாச்சுன்னு சொல்கிறேன். டெய்லி உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியும். பாய். கோழி காலையில் திறந்து விட்ருவோம் வெள்ளனை. நாங்களே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி அடித்தோம், கோழி பனி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. கூண்டை திறந்தோன்னே எல்லா கோழியும் ஒவ்வொன்றா டக்குன்னு வெளில வந்துருச்சு. இதெல்லாம் பெரிய கோழி வச்சுருக்கோம். எல்லா பெரிய கோழியும் இதிலே ஒன்றா அடைஞ்சிக்கும். இது பக்கத்தில் இருக்க கூண்டில் வந்து குஞ்சுங்களும் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்க கோழியும் இதில் அடைச்சிடுவோம். கூண்டுலேருந்து எல்லா கோழியும் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா உள்ளே ஒரு முட்டை இருந்துச்சு. என்னடா முட்டை இருக்குன்னு பார்த்து அதையும் எடுத்துகிட்டு போய் இன்குபேட்டரில் அடை வச்சிட்டோம். இன்குபேட்டரில் எல்லா முட்டையும் அடை வச்சு ஒரு நாள் தானே ஆகுதுன்னு சொல்லி அந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்து அதையும் அடை வச்சாச்சு. நான் யூடியூப்பில் தேடி பார்த்தேன், இது மாதிரி வைக்கலாமா ஒரு நாள் முன்ன பின்னேன்னு சொல்லி பார்த்தேன். அது மாதிரி நேற்றுக்கே ஒரு 3 முட்டை வந்துச்சு. 3 முட்டை எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். மொத்தம் 18லேருந்து இப்போ 21 முட்டை வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். முட்டை விட்ட மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. என்னடான்னு போய் பார்த்தா 2 கோழி ஒரே கூண்டில் உட்காந்துருந்துச்சு. நான் போனேன்னா ப்ரௌன் கோழி குதிச்சிருச்சு. சரி, இந்த கோழி முட்டை விட்டுச்சுன்னு பார்த்தா இன்னும் விடலை. அப்படியே கூண்டை லாக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா இந்த கருப்பு கோழி தீனி கேட்டுச்சுன்னா சரி நான் உனக்கு அப்புறமா போடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா அந்த கோழி ப்ரௌன் கோழி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருந்துச்சு. முட்டை போடுறதுக்கு சரியான இடம் கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக அந்த பெரிய கூண்டுக்குள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் பார்த்தா அப்புறம் இந்த டோரையும் லாக் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அப்புறம் திரும்பி பார்த்தா பிளாக் கலர் கோழி சேவல் கூட சுற்றிட்டு இருந்துச்சு. முட்டுறதுக்கு இடம் சேவல் இந்த 2 கூண்டையும் பார்த்துட்டு இது ஃபுல்லாக இருக்கிறதுனால பின்னாடி கூட்டு போயிடுச்சு. பின்னாடி ஒரு கூண்டு இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். கோழி முட்டை போடுறது எடுக்கலான்னு போனால் முட்டையை காணோம். அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தா அங்கே இருந்துச்சு. சரி, முட்டை எடுத்து திருப்பி பார்த்தா முட்டை ஒரே பிளட்டாக இருந்துச்சு. இந்த கோழி ஃபஸ்ட் டைம் முட்டை விடுறதுனால ஒரே பிளட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் விடுற முட்டையில் எப்பயுமே பிளட் இருக்கும். திரும்பி பார்த்தா நம்ம மேகி உட்காந்துருந்துச்சு. அது அவுத்துட்டு வந்துருச்சு போல இருக்குது. என்னை பார்த்தோன்னா அப்படியே உட்காந்துருச்சு. கையில் என்னடா இருக்குன்னு எனக்கு கேட்டுச்சு. நான் கையில் இருக்க முட்டையை காட்டினேன். முட்டையை காட்டினோன்னு ஒரு ஜம்ப் பண்ணுச்சு. திரும்பி என்னை முட்டையை இருந்து கண்ணை எடுக்கவே இல்லை. டேஸ்ட் பண்ணுற மாதிரி முட்டையை பார்த்துட்டே இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கூண்டில் முட்டை இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டேன். மேகி கிட்டேருந்து 2 முட்டையை காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் ஆச்சு. பின்னாடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஜம்ப் பண்ணி முட்டையை பார்த்துட்டே இருந்துச்சு. இருடா உன்னை வந்து கவனிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா அது விடவே இல்லைனே. முட்டையை காமிச்சோன்னே ஒரு ஜம்ப் பண்ணிச்சு பாருங்கள். மேகியோட கண்ணு ஃபுல்லாகவே முட்டை மேலே தான் இருந்துச்சு. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்குது. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டேன். ஈவினிங் மணி 7 ஆகிடுச்சு. எல்லா கோழியும் அடைக்கலாம்னு சொல்லி எல்லா கோழியும் செக் பண்ணேன். எல்லாமே எண்ணிக்கிட்டு தான் நம்ம எப்பயுமே அடைக்கணும். அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கோழி மிஸ் ஆனிச்சுன்னா கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கோழி எல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறம் லாக் போட்டுட்டு ஸ்க்ரீனை இழுத்து விட்டேன். ஸ்க்ரீன் வந்து நாங்கள் சாரியில் தான் பண்ணியிருக்கோம். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். குளிர் வந்து அது உள்ளே போகாமல் இருக்க மாதிரி பண்ணால் ஓகே தான். அந்த இது வந்து கட்டுக்கம்பியில் பண்ணியிருக்கோம். மேலே அப்படியே ஸ்க்ரீன் மாதிரி பண்ணிட்டோம். பின்னாடி இருக்க கூண்டெல்லாம் அடைச்சிட்டு அப்படியே முன்னாடி போய் எல்லா கோழியும் கரெக்டாக எண்ணிட்டேன். எல்லா கோழியும் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு இந்த கூண்டுலேயும் வந்து பார்த்தேன், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இந்த கூண்டையும் லாக் பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு போனேன். எல்லா கோழியும் அடைச்சிட்டு மேலே ரூமுக்கு போனேன்னா இது அழகாக லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம இன்குபேட்டரு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் நேரம் அதை வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அதோட டெம்பரேச்சர் செக் பண்ணேன். டெம்பரேச்சரும் கரெக்டாக இருந்துச்சு. 37.5 இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.